எப்போதும் சாப்பிடும்போது வயிறு நிரம்ப சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. ஆனா என்ன, உடல் எடை தான் கூடிக்கிட்டே போகுது. உடல் எடையும் குறையணும், அதே சமயம் வயிறு நிரம்ப சாப்பிட்ட மாதிரி இருக்கணும்னா என்ன பண்றது? இப்ப நம்ம பார்க்க போற இந்த 4 வகையான காய்கறிகளை நம்ம அடிக்கடி உணவு பழக்கத்துல சேர்த்துக்கணும். இந்த காய்கறிகள் உடல் எடை குறைக்கிறது மட்டும் இல்லாம மலச்சிக்கலை போக்கும், சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு நல்லது. அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு இந்த காய்கறிகள்ல? இந்த காய்கறிகளுக்கு செட்டைட்டி இண்டெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது சாப்பிட்ட உடனே வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும், அதே சமயம் அதிக நேரம் பசி எடுக்காது. அதனாலதான் இதை ஹை செட்டைட்டி வெஜிடபிள்ஸ் அப்படின்னே சொல்லுவோம். இது மாதிரி அதிக நேரம் பசி எடுக்காததுக்கு என்ன காரணம்? இந்த காய்கறிகள்ல புரோட்டீன் அதிகமா இருக்கு. இந்த புரோட்டீன் நம்ம உடம்புல பசி குறைக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் ஆன பெப்டைட் ஒய், குளுக்கோகான் லைக் பெப்டைட் 1, கோலிசிஸ்டோகைன் போன்ற ஹார்மோன்ஸ் உற்பத்தி அதிகப்படுத்துறதுனால உடனே பசி எடுக்கிறது இல்ல. இரண்டாவது, ஃபைபர் அதிகமா இருக்கு. அதுலயும் சாலிபிள் ஃபைபர், கரையக்கூடிய நார்ச்சத்து தண்ணீரோடு சேர்ந்து ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதனால செரிமானமே மெதுவாகத்தான் நடக்கும். அது மட்டும் இல்லாம மலச்சிக்கலும் வராது. மூன்றாவது, வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி. இது மாதிரி காய்கறிகள்ல நீர்ச்சத்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால சீக்கிரமே வயிறை ஸ்ட்ரெச் பண்ணிடுது. அதனால வயிறு நிரம்பிடுச்சு அப்படிங்கிற உணர்வை மூளைக்கு அனுப்பிடுது. நான்காவது, லோ எனர்ஜி டென்சிட்டி. இந்த காய்கறிகளை அதிக அளவு சாப்பிட்டாலும் குறைந்த கேலரிஸ் தான் கொடுக்கும். இப்ப இந்த காய்கறிகள் என்னென்னு பார்த்துருமா? 4th பிளேஸ்ல இருக்கிறது கீரை வகைகள். 3rd பிளேஸ்ல இருக்கிறது முட்டைகோஸ், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி போன்ற க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ். 2nd பிளேஸ்ல இருக்கிறது வெண்டைக்காய். 1st பிளேஸ்ல இருக்கிறது அவரை வகைகள். பச்சை பீன்ஸ், அவரைக்காய், கொத்தவரங்காய், பச்சை காராமணி, பட்டை அவரை, சிறகவரை, மொச்சவரை போன்ற அவரை வகைகள் தான் டாப்ல இருக்கு. ஹை செட்டைட்டி வெஜிடபிள்ஸ் எடுத்துப்போம், ஹெல்த்தியா இருப்போம்.